Recording button. Double tap to activate. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தோட தலைவர் பேர் திருமூர்த்தி. அவருக்கு என்ன அப்படின்னா, எனக்கு அப்புறம் ஒரு நல்ல ஊர் தலைவர், அதாவது ஊர் காவலன் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த ஊர்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி மழை வரும். மழை வந்து மரம் எல்லாம் உடைஞ்சு கீழே விழுந்துரும். ஆனா அந்த மரத்தை அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவரை தவிர யாருமே யோசிக்கல. மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு வழி இருக்கும். அந்த வழியில பயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஊர் தலைவர் அவரோட வேலைக்கார கூப்பிட்டு, இப்போ வேற வழியில மக்கள் போறாங்க இல்லையா, அந்த வழியில ஒரு பாறையை வச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாறையை வச்சிடுறாங்க. மக்கள் பார்க்குறாங்க, என்னடா இது, இந்த வழியில மரம் இருக்கு, இந்த வழியில பாறை இருக்கு, அப்ப நம்ம வேலைக்கு போக முடியாது, இருக்கிறதே 2 வழி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்லயே முடங்கிடுறாங்க. அப்போ ஒரே ஒரு வாலிபன் மட்டும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த பாறை இருந்ததுன்னா நம்ம தினசரி வேலை எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையை நகர்த்துறான். நகர்த்தும் போது அடியில் ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல என்னை சந்திக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாக்ஸும் இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் எடுத்துட்டு அந்த அட்ரஸ்க்கு போகிறான். அங்கே போகும்போது ஊர் தலைவர் திருமூர்த்தி வெல்கம் பண்ணுறாரு. வாங்க ஊர் தலைவரே, ஊர் காவலரே அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஊரில் நிறைய மரம் விழுந்து கிடக்கு, அதை ரிமூவ் பண்ணும் யாருக்கும் மக்களுக்கு தோணவே இல்லை. அதே மாதிரி இன்னொரு வழியில் பாறை வச்சுருந்தேன், அதையும் ரிமூவ் பண்ணணும்னு யாருக்குமே தோணல. ஆனால் உனக்கு மட்டும்தான் தோணி இருக்கு. அதனால நீ தான் சிறந்த ஊர் தலைவன், உனக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாக்ஸையும் கொடுத்து இது ஃபுல்லாக கோல்டு காயின்ஸ் இருக்கு, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஊர் தலைவராக ப்ரொமோட் பண்ணிடுறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நமக்கு பல தடைகள் வரும். இந்த வழியில் தடை வருது, அந்த வழியில் தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிட்டே போனோம்னா எல்லா வழியிலையும் நமக்கு குட்டி குட்டி தடைகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும், வெற்றிகளும் வரும், பதவிகளும் நம்மளை தேடி வரும் அப்படின்றது தான் இந்த மாறல். ஸோ இந்த ஸ்டோரி நான் எதிலிருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழு அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு. இதை எழுதினவர் வந்து காமேஷ். ஸோ இதை படித்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.